அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மனது மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ சமயபுரத்தாளின் பாதத்தை தொட்டு எனது குருநாதராகிய சூரியன் சார் அவர்களின் பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது இன்றைய காலத்துல திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 40 வயசு 50 வயசு ஆனாலும் திருமணமாகாதவங்களும் இருக்காங்க. சின்ன வயசுலேயே திருமணமாகி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப திருமணம் அப்படிங்கும் பொழுது இரு மனம் சேரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது ரொம்ப ஒரு போராட்ட களமா மாறிட்டு இருக்க காலம் இந்த காலம். இதுக்கு ஜோதிட ரீதியான விதிமுறைகள் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல சுக்கிர பகவானத்தான் கலத்திர காரகனா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே கலத்திர காரகன் சுக்கிரன் தான். அவர்கிட்ட தான் அந்த 7ஆம் பாவகத்தை நீ வச்சுக்கோ, இந்த டிபார்ட்மெண்ட்டை, இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி 7ஆம் இடத்தை அவருக்கு கொடுத்தாலும் நீ அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது, உட்கார்ந்தீங்கன்னா அந்த இடத்துல தோஷமாயிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா காரக பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சுக்கிரன் கெட்டு போகாம இருக்கணும். கலத்திர காரகன் என்னைக்குமே நமக்கு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகிறதுனா என்ன? நீசமாக கூடாது, வக்ரமாக கூடாது, அஸ்தங்கமாக கூடாது. இந்த சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீட்டுல நீசமாகிறார். அந்த இடத்துல அவரு நீசமாக கூடாது. நம்முடைய லக்னத்திற்கும் 6ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாது. அத ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் அஸ்தங்கமாக கூடாது. சூரிய பகவானோடைய நெருங்கிய டிகிரியில அவரு இருக்கும் பொழுது அஸ்தங்கம் ஆயிடுறாரு. அப்பவும் திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை எங்க கொடுத்துருது. இப்ப சுக்கிரன் ரெண்டு பேத்துக்குமே கலத்திரக்காரகன் நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்த விதி என்ன? ஆணுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப ஒரு ஆணுக்கு சுக்கிரன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செவ்வாய் ஒருவேளை நீசமாயிட்டாரு. ஒரு ஆணுக்கு செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண்மகனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் எதுக்கு சொந்தக்காரரு? விஜய வீரிய ஸ்தானாதிபதி இல்லைங்களா? அவரு நீசமாயிட்டா அந்த ஆண்மகன் எப்படி இருப்பாரு? பயந்த சுபாவமா இருப்பாரு. எதுலயும் ஒரு முயற்சி பண்ணி தன்னை முன்னிறுத்திக்க கூடிய விஷயங்கள்ல அவர் பின்தங்கி இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு ஒரு வீரம் வேணும் இல்லைங்களா? அது கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். வீரம்னா மற்றவங்கள்ட்ட பேசுறது, ஒரு சபையில போய் முன்னாடி நிக்கிறது, இது எல்லாமே அடுத்தவங்களை முன்னிறுத்தி இவர் பின்னாடி போய் தான் அவரு வாழ்க்கையை ஓட்டுவாரு. அப்ப செவ்வாய் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெண்மணி எப்படி அவரை நம்பி கல்யாணம் பண்ணுவாங்க? நம்ம புருஷன் நல்ல ஒரு ஜகடாத்தியமான ஒரு ஆளா இருக்கணும், 4 பேத்துக்கு முன்னாடி ஒரு வீரனா இருக்கணும் தான் ஒவ்வொரு மனைவியும் நினைப்பாங்க. அப்பேற்பட்ட செவ்வாய் நீசமாக கூடாது ஆண்களுக்கு. அப்ப சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இப்ப பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இல்ல, நீசமாயிடுச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க தான் ஆண்மை தன்மையோட இருப்பாங்க. ஆண் மாதிரி அவங்க வீட்டையே கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்ல இருப்பாங்க. வீட்டை கட்டி காப்பாத்துறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் செவ்வாய் நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அவள் பெண் தன்மையை இழந்து விடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு பேத்துக்குமே சுக்கிரனும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடு, கடகராசி. அதுக்கு சொந்தக்காரர் சந்திரன். அவர் முதல் கேந்திராதிபத்திய தோஷத்தை பெற்றவர். 2வது கேந்திரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? சுக்கிரன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல 2 கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் ஒண்ணு சேருது. அப்ப அந்த 7ஆம் இடத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கப்பட செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்தில் நீசமாகக்கூடிய கிரகம் எது? சூரியன் இல்லைங்களா? அப்ப சூரிய பகவான் 7ஆம் இடத்தை நீசம் செய்கிறார்.
யாருக்கெல்லாம் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குதோ அவங்களுக்கு பாருங்க திருமண வாழ்க்கை 50% அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சூரியன் சாரம் பெற்றிருந்தாலும் அதுதான், சூரியன் சுக்கிரன் சாரம் பெற்றிருந்தாலும் அதுதான். சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் இருப்பதும் தவறு, சூரியனின் வீட்டில் சுக்கிரன் இருப்பதும் தவறு அப்படின்னு சொல்லலாம். இது திருமண வாழ்க்கைக்கு சரியான அமைப்பு அல்ல. அது மட்டும் இல்லாம திருமணம் அப்படின்னு செய்யறோம் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையில திருமணம் வைக்க கூடாது. ஏன்னு கேட்டா அவர் தான் அந்த களத்திரக்காரகம் சொல்லக்கூடிய அந்த பாவகத்துக்கு சொந்தம் சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் திருமணக்காரகர். அந்த இடத்துல போய் சூரியன் நீசமாகிறதுனால அவருடைய கிழமையாகிய ஞாயிற்றுக்கிழமையில யாரும் திருமணம் வைக்காதீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அதுதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வைக்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர் தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஜோசியராகிய நம்ம வந்து அது ஒரு கருத்தா எடுத்து சொல்றது நம்மளுடைய கடமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில திருமணம் வைக்காதீங்க. அதே போல 5ஆம் தேதியும் வைக்க கூடாது. ஏன்னா அது புதன் அந்த இடத்துலதான் சுக்கிரன் வந்து நீசமாகிறார் இல்லைங்களா. அப்ப வந்து 5ஆம் தேதியிலும் திருமணம் வைக்க கூடாது. நிறைய பேர் 5ஆம் தேதியில திருமணம் வச்சவங்க பாருங்க 180-90% வந்து ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். அவர் வந்து 7ஆம் அதிபதி. இப்ப 8ஆம் அதிபதினு சொல்றது செவ்வாய். இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்தை தொட்டா 8ஆம் இடம் ஷாக் அடிக்கும். அப்ப வந்து 7-8 காம்பினேஷன் வந்து திருமண வாழ்க்கையை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிரும், ஒரு பஞ்சாயத்துக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து திருமண வாழ்க்கைக்கு பொறுத்ததாக இருக்காது. மற்ற அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் அவங்க இந்த 2 கிரகம்னா 2 கிரகத்தை மட்டும் வச்சு பேசும் பொழுது சொல்லுகிறேன். அதோட 5-9 குறைவர்கள் சேர்ந்திருக்காங்க, அதனால நாங்க தப்பிச்சிட்டோம், கொஞ்ச நாள் சண்டையா இருந்துச்சு அப்புறமா சேர்ந்துட்டோம், அதெல்லாம் அடுத்தபடி. நான் சொல்றது இந்த 2 கிரகங்கள் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா அது திருமணத்துக்கு மட்டும் ஒத்து வராது. வாழ்க்கையில தொழில் ரீதியாகவோ இல்ல பணம் சம்பாதிக்கிறதுலயோ அவங்க வந்து மேல வரலாம். பட் குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூரியனும் அதான் சுக்கிரனும் சேர்ந்திருக்க கூடாது, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை நீசம் செய்யக்கூடியவர் சூரியன், 8ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ மேச ராசியிலோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாங்கல்யத்தை எரிச்சிருவாரு, மாங்கல்ய தோஷம் உண்டு அப்படிங்கறத நீங்க எடுத்து சொல்லுங்க. அது அந்த தசாபுத்தியில நடந்துதான் ஆகும். இந்த காம்பினேஷன் ஒத்து வராது திருமண வாழ்க்கைக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிரனும் சனி பகவானும் சேரக்கூடியது திருமண வாழ்க்கைக்கு சரியில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் அதிபதி சனி பகவான். அவரு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் அதிபதியா வராரு. அப்ப அவர் எங்க நீ உச்சமாகிறாரு? 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்ப 7ஆம் இடத்துல ஒருத்தர் உச்சமாகணும்னாக்கா 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டாதானே இங்க இவர் வந்து உச்சமாக முடியும். ஒரு கிரகம் 7ஆம் இடம் போனாதானே 2வது தாரம் வரும். அப்ப சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் பொழுது 2 தார அமைப்பை அங்க கொடுத்துரும் அப்படிங்கறத இதை சொல்லுங்க. இது கரெக்டா இருக்கும். இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல 11ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்றதும் தவறு, அதே போல 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்றது தவறு. 7ஆம் அதிபதி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில இருந்தாலும் திருமண வாழ்க்கை வந்து கேள்விக்குறிதான். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஸ்திர ராசியில அதாவது 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து ஸ்திர ராசியில இருந்துட்டாரு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள 1000 சண்டைகள் இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போகாம இருந்துருவாங்க. ஏன்னா ஸ்திர ராசிங்கிறது ஸ்திரத்தன்மையை கொடுத்துரும். சண்டை போட்டுட்டு போனாலும் மறுபடியும் வந்து வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப திருமணத்துக்கு நம்ம என்னென்ன பாவகங்கள் சொல்லுவோம்? 2, 5, 7, 9, 11ஆம் பாவகங்கள் எல்லாம் ஒரு செயல்பட்டுச்சு. அந்த கோச்சாரத்துல குரு பகவான் அங்க எல்லாம் பார்வை பெற்றிருந்தாருன்னா இவங்களுக்கு குருபலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த திருமணத்துக்கு இருக்கு. அந்த பாயிண்ட் இல்லைனாக்கா திருமணமே நடக்காது. நம்ம திருமண காலத்துல பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அந்த காம்பினேஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராகுவுடைய காம்பினேஷன். ராகு பகவான் இல்லைன்னா ஒருத்தருக்கு திருமணமே நடக்காது. காலச்சக்கரத்துக்கு 3, 7, 11 சொல்லக்கூடிய காம திரிகோண ஸ்தானத்துல
இவருடைய நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரமா இருக்கு. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள்ல கவனிச்சு பாருங்க, ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ சூட்சுமமோ கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நடக்கக்கூடிய திசா புத்திக்கார கிரகம் வந்து அவருடைய நட்சத்திரத்திலேயாவது நிற்பாரு. இந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். இதை சொல்லுங்க, இது எல்லாமே கரெக்டா வரும். இப்ப நாங்க ஒரு ஜாதகம் பார்த்தோம், இப்ப சமீபத்தில் இந்த வாரத்துல தான் ஜாதகம் பார்த்தோம். அது ஒரு பெண்மணியோட ஜாதகம். அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா அஷ்டவர்க்கம்னு பரல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த அஷ்டவர்க்கத்துல லக்னத்தை விட 7ஆம் இடத்துல பரல்கள் வந்து ஆண் ஜாதகத்துல கம்மியா இருக்கணும், பெண் ஜாதகத்துல அதிகமா இருக்கணும். அப்பதான் அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யோன்யமும் நல்லா இருக்கும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அது சரிபட்டு வரும். ஏன்னா அஷ்டவர்க்கத்தை வச்சு கூட நிறைய பலன்கள் இப்ப சொல்லிட்டு வராங்க. நம்ம வந்து எப்பவுமே லக்ன பலன் அதிகமாகவும் ஆண் மகனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பரல் கம்மியா இருக்கும் பொழுது அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில சரிசமமா போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப நான் ஒரு ஜாதகம் சொல்றேன். 14/3/2000 ஒரு பெண் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து 5:40க்கு பிறந்திருக்காங்க சாயந்தரம். இவங்களுடைய லக்னம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம லக்னம் வருது. சிம்ம லக்னம் 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் 2 பேர் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 9ஆம் இடத்துல குரு சனி, 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் அவங்களுடைய கிரக அமைப்பு. இவங்க பிறந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகுவின் திசை 4 வருடம் 11 மாதம் 3 நாள் இருக்கு. இப்ப சமீபத்துல சனி திசையில புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு. 2026 10வது மாசம் 29ஆம் தேதி வரையில் இருக்கு. இவங்களுக்கு பாருங்க, திருமணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. 2 மாசம் தான் புருஷ முன்னாடி பேசிட்டு இருந்திருக்காங்க. 3.5 மாசத்துக்கு மேல ஆகுது, 2 பேர் பேச்சுவார்த்தையே இல்லையா. மேல ஒய்ஃபு மேல இருக்காங்க, கணவன் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. 2 பேருமே ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்காங்க. மாமனார் மாமியார் வந்து ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டாக்கா 2 பேர்த்துக்கிட்டையுமே பதில் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு எங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து பேசி பிடிச்சிருந்து, ஆனா வந்து குடும்பத்துல எல்லாம் ஒத்துக்கிட்டு 47 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா 2 மாசம் தான் வாழ்ந்துருக்காங்க. 4 மாசம் பிரிவு, மன செலவுல பிரிவு, தனியாவே தான் இருக்காங்க. காரணமே 2 பேருமே சொல்லல. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இப்ப பாருங்க, இது லக்னம் வந்து சுக்கிர சாரம் வாங்கியிருக்கு, சிம்ம லக்னத்துல பூரம் சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் வந்து சூரியனும் சூரியன் குரு சாரம் வாங்கியிருக்காரு, சந்திரன் ராகு சாரம் வாங்கியிருக்காங்க, செவ்வாய் புதன் சாரம் வாங்கியிருக்காரு, குரு பகவான் வந்து கேது சாரம் வாங்கியிருக்காரு, சுக்கிரன் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்காங்க, சனி பகவான் வந்து சுக்கிர சாரம், ராகு வந்து சனி சாரம், கேது வந்து சூரியன் சாரம். இதுதான் அந்த சார விஷயங்கள். இப்ப இவங்களுக்கு 7ஆம் அதிபதிங்கிறது யாரு? சனி பகவான் இல்லைங்களா? சனி பகவான் போய் அங்க பாதகத்துல 9ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. முதல்ல பாதகம், அதுக்கு அடுத்து அவர் நீசம் ஆயிட்டாரு. அங்க 7ஆம் அதிபதி நீசமா போயிட்டாரு. அவரு நின்ற நட்சத்திராதிபதி பாருங்க 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த பாதகத்தை எங்க கொண்டாந்துட்டாரு? 7ஆம் இடத்துக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்போ முதல் தாரம் அவருக்கு இருக்காது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ். அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 7ஆம் அதிபதி பாதகம் போனது இல்லாம 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான், அவரும் அவரோட தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 7, 8 காம்பினேஷன் ஒன்னா இருக்கு. சரிங்களா? இப்ப இவங்க முதல் தாரத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரி, 2ஆம் தாரம் இங்க முதல் தாரம் இல்லைனாக்கா 2ஆம் தாரம் என்னன்றது பார்க்கணும்ல. 2ஆம் தாரம் அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா புதன். புதன் வந்து 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வாங்கிய சாரம் பாருங்க, ராகு சாரம், ராகு 12ல. இங்கேயும் மைனஸ் தான் காட்டுது. கொல்லும் லாபாதிபதியும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் ஒருவரை ஒருவர் சேர்ந்திட பார்த்திட உள்ள தாரம் 2 அப்படின்னு ஒரு கவி உண்டு. இந்த இடத்துல வந்து லாபாதிபதியாகி இருக்கக்கூடியவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டாருங்களா, இவங்களுக்கு 2ஆம் தாரம் அமையும். ஆனா அதுவும் பிரச்சனையா தான் இருக்கும்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சனி திசை ஓடிட்டு இருக்கு. சனி பகவான் வந்து 7, 8க்கு அதிபதி இல்ல, 7ஆம் அதிபதி மட்டும்தான். 7ஆம் அதிபதி நீசமாயிட்டாரு. அப்ப இந்த திசை முடிகிற வரைக்குமே அந்த பலனை கொடுக்கத்தான் செய்வார். ஏன்னா 12ஆம் இடத்துல பாத்தீங்க, 11ஆம் அதிபதி 2ஆம் தாரம் பாத்தீங்கன்னா அதுவும் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணாலுமே அதுலயே பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கேள்விக்குறிதான். ஆனா அப்படி பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. நட்பு வீட்டுல இருக்கு, நட்பு கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அப்புறம் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள், அவங்களும் நட்பு வீட்டுல தான் இருக்காங்க. இங்க சனி, குரு சனி வந்து காலச்சக்கரத்துக்கு 9, 10 காதிபதி, கர்ம கர்மாதிபதி அமைப்பு இருக்கு. அவரு காலச்சக்கரத்துக்கு முதல் வீட்டுல இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு கிரக அமைப்பு இருக்கு. ஆனா அது திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? ஒத்து வரவே வராது. ஆனா இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்ல வேலையில இருக்கு, நல்லா சம்பாதிக்கும். அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு, உத்தியோகம், பணவரவு இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட்ல போயிட்டே இருக்கு. ஆனா திருமண வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் பாயிண்ட்ல போயிட்டே இருக்கு. இன்னொரு பாயிண்ட் பாருங்க, 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்குங்களா? சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாக்கா ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல சேர்ந்திருக்கலாமா? தவறு தானே? இரு கதிர் ஒன்று கூடி எங்கு நிற்பினும் இளம் வயதில் அமங்கலி ஆவாள் அப்படின்னு ஒரு கவி உண்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் பாருங்க, 8ஆம் அதிபதி ஆகிய குரு வந்து நீச கிரகத்தோட பாதகஸ்தானம் ஏறிட்டாரு. அவரு கேதுசாரம் வாங்கி அவரு காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. இவருக்கு 6ஆம் இடம். அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் முழு அப்படியே கடுமையா இருக்குங்கிறது இதுல தெரியுதுங்களா? அப்ப இந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் பிரியறதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆண்மகனுக்கு அவரோட மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆயுள் இருக்கு அப்படின்னாக்கா 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. திருமண வாழ்க்கைக்கு கிரக சேர்க்கைகள், இந்த கிரகம் வந்து சேர்ந்துருந்தா நல்லா இருக்கு, சிவ ராஜ யோகம், குரு மங்கள யோகம் அப்படின்லாம் நிறைய யோகங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது பொருளாதார ரீதியாக, பதவி பட்டம் இந்த ரீதியாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது இந்த கிரக அமைப்புகள் வந்து கொஞ்சம் மைனஸை தான் தருது. அப்ப நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பொருத்தம் பார்த்து பொருத்தம் சேர்த்தும் பொழுது நன்மை பயக்கும்னு சொல்றோம். இருந்தாலுமே யார் யாருக்கு யார் யாருன்றது கடவுள் போட்ட முடிச்ச யாராலுமே அவுக்க முடியாது. அதையும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கரையோசை. நன்றி.